நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் முறைப்படி எப்படி அடை தோசை சுடுறோன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். நாங்கள் வெறும் அரிசியும் பருப்பும் மட்டும்தாங்க, துவரம் பருப்பும் மட்டும்தான் வச்சு நாங்கள் செய்வோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். மொறுன்னு சூப்பராக இருக்கும். பூண்டு, அதுக்கு பாருங்க, இஞ்சி, சோம்பு, கசகசா, லவங்கம் ஒரு 3 பீஸு, சின்னது பட்டை பாருங்க சின்னதாக எடுத்துருக்கேன். மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சரி சமமாக அரிசி ஒன்றுன்னா பருப்பு ஒன்று, ரெண்டும் சரி சமமாக எடுத்திருக்கேன். வேறு எந்த பருப்புமே கிடையாது. இது நம்ம சாப்பாட்டு அரிசி தான். அரிசி 1 டம்ளரு, பருப்பு 1 டம்ளரு. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். ரெண்டும் ஒன்றா போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் இந்த கிளாஸில் தான் அளவு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ இது பிடிக்கும். இதில் 1 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பருப்பு போட்டு அரைப்பாங்க. பட் நாங்கள் எப்போவுமே இது 2 மட்டும்தான் சேர்ப்போம். மீதி எந்த பருப்புமே சேர்க்க மாட்டோம். இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம போட்டுட்டு ஒரு சுற்று ஒரு 5 நிமிஷம் இதெல்லாம் அரைச்ச வேண்டி அதுக்கப்புறமா நம்ம அரிசியும் பருப்பையும் போடலாம். இது பாருங்க, நல்லா நைஸாக நம்ம அரைக்கக்கூடாது, நல்லா கொரப்பாக தான் அரையணும். அப்போ தான் இது மொறுன்னு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம நைஸாக அரைச்சிட்டோம்னா அது பார்த்திங்கன்னா அந்த மொறுப்பு வராது. நல்லா கொரப்பாக அரைக்கணும். அப்போ தான் அந்த மொறுத்தன்மை நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷம் தான் இதை ஆட்டிடலாம். இதில் பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அது மாதிரி கைப்பிடி நிறைய பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை போடுறேன். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தழை போடலாம். பட் என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை. இது போட்டு நல்லா கணக்கிட்டு நீங்கள் ஊற வைக்கணும் அப்படிங்கிறத கிடையாது. உடனே நம்ம ஊற்றிடலாம், தோசையாக ஊற்றிடலாம். பாருங்களேன், இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டி தன்மையாக இருக்கணும். ரொம்ப தண்ணி நம்ம ஊற்றிடக்கூடாது. அடை தோசைக்கு இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் நம்ம அடை தோசைக்கு சேர்த்தி தான் விடணும். நல்லா தக்கன்னு வேகிற மாதிரி விட்டால் தான் அது நல்லாயிருக்கும். அப்படியே முருகலாக சூப்பராக இருக்கும். வா, இது பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே கையில் எண்ணெய் ஒட்டுது. இப்படி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.